அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் உண்மையாக உங்களுக்கு படுது, நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தன்னை ஒரு ஃபெமினிஸ்டாகவும் தன்னை ஒரு பெரியாரிஸ்டாகவும் அவங்க அதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஒரு நபர் இருந்தாலும் அவங்க தன்னை அப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு ரிபல் கேரக்டராகவும் காட்டிக்க ட்ரை பண்ணுறாங்க ஒருத்தர், விஜே பார்வதி. இந்த விஜே பார்வதியுடைய பிஹேவியரை பிடிச்ச சில பேர் வெளியில் அவங்கள என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோக்கு விஜே பார்வதி ரா மற்றும் ரியலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அது ரா அண்ட் ரியல்னு கேட்டால், கேமுக்கு அவங்க கேரக்டராக அவங்க ராவாக இருக்காங்களாம், கேமுக்கு அவங்க ரியலாக இருக்காங்களாம். இந்த வீட்டுக்குள்ளே வந்ததில் இருந்து தன்னை ஒரு ரிபல் கேரக்டராக காட்டிக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த தலை சொன்னதையும் பார்வதி செஞ்சதே கிடையாது. சூப்பர் டீலக்ஸ்னு இருக்குது, பிக் பாஸ் வீடுன்னு இருக்குது. 2 வீட்டில் இவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது சூப்பர் டீலக்ஸ் வீட்டார் சொல்லக்கூடிய விஷயங்களையும் செஞ்சது கிடையாது. சூப்பர் டீலக்ஸாக இருக்கும்பொழுது தலை சொன்ன விஷயத்தையும் செஞ்சது கிடையாது. யார் சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன், எனக்கு எது சரியோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு தன்னை காட்டிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதுக்கு பேர் ரிபல் கிடையாது. ரிபல் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரிபல் அப்படிங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கறது தான் ரிபல். ஆனால் எனக்கு எது நடந்தாலும் அநியாயம் தான், என்னை எது அஃபெக்ட் பண்ணாலும் அது அநியாயம், என்னை பொறுத்த வரைக்கும் அது அநியாயம். அதனால தன்னை ஒரு ரிபல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, பார்வதியை ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த விஷயங்களுக்கான ப்ரூஃபையும் உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், பார்வதி போன்ற ஒரு கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுமா? பார்வதி ரா அண்ட் ரியலா? முதல்ல ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசியாச்சு, அவங்க கேரக்டர் நமக்கு தெரியாது. ரியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரியலும் கிடையாது. அதுக்கான ஒரு சம்பவமாக எஃப்ஜே அவர்கள்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க பார்வதி. அதாவது வாட்டர்மெலனுக்கு எது ஒன்றாலும் நீ எதுக்கு வாய்ஸ் பண்ணுற, நீ எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுற, நீ குறுக்கில் வரும் பொழுது அந்த ஆள் இன்னும் கத்துறான், நீயும் கூட சேர்ந்து கத்துற, அது நல்லாவே இல்லை அப்படின்னு எஃப்ஜே ஜெனியூனாக போய் பேசுகிறான். அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மச்சான் அதுதானே கேம், அதுக்குத்தானே நம்ம இங்கே வந்திருக்கோம், அப்படி பண்ணால் தானே நம்ம வெளியில் தெரியுமோ, அப்போ தானே நம்மளை மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு இதே பார்வதி சொன்னாங்க. ஸோ இது நான் ரியலாக இருக்கேன் அப்படின்னு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வரும்போது கூட பார்வதி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கேமுக்காக ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே எங்கே ரா இருக்குது, அங்கே எங்கே ரியல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? அடுத்து ஃபேக் அலிகேஷன், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீட்டுக்குள்ளே கமருதீன் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஆரம்பத்தில் செட் ஆகாது. கமருதீன் அரோரா கூட தான் ஒரு நல்ல வைப்பில் இருக்கிறார், அங்கே ஒரு முக்கோண காதல் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் திடீர்னு நடுவில் புகுந்துடுறாங்க பார்வதி. உள்ளே புகுந்து கமருதீன் கிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை பேசி கமருதீனை தன்னுடைய பக்கத்தில் முழுமையாக இழுத்துக்கிறாங்க. என்னடா இது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிற பேச்சு எல்லாமே ரொம்ப டபுள் மீனிங்காகவும் 18+ ஆகவும் போய்கிட்டு இருக்கு. இந்த கவர் போட்டு சாப்பிட்ணும், இல்லைனா பிரச்சனையாயிரும், டெய்லியும் சாப்பிட்ணும், ஏர்லி மார்னிங் சாப்பிட்ணும், இந்த மாதிரியான பேச்சுகள் அவங்க 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஜெயிலுக்குள்ளே அவங்க பண்ண கன்றாவி எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா கமருதீன் அவருடைய கையில் ஒரு விஷயத்தை எழுதி பார்வதி கிட்ட காட்டியிருப்பார். அது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறமா பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, கமருதீன் கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் திவாகர் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்கிற வரைக்கும். இப்போ கமருதீனுக்கும் பார்வதிக்கும் மியூச்சுவலாக ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு திவாகர் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது கமருதீன் என்ன பேட் டச் பண்ணுறான், அந்த பேட் டச் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார்கிட்ட சொல்லியிருக்கணும், கமருதீன் கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க அதை பண்ணாமல் திவாகருக்கும் கமருதீனுக்கும் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக திவாகர் கிட்ட போய் கமருதீன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, இது
இது நான் பின்னாடி வரேன். ஏன்னா வைல்ட் கார்டு கிட்ட வந்து வைல்ட் கார்டு இந்த விஷயத்த வெளியில் கொண்டு வராங்க. இல்லைன்னா கமருதனுக்கு தெரியாது. இதை திவாகர் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக கமருதன் கூடயும் பழக ஆரம்பிக்கிறாங்க பார்வதி. இந்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இதை வைல்ட் கார்டு வந்து உடச்சி விடுறாங்க. அது வரைக்கும் கமருதனுக்கு தெரியாது தன்னை பற்றி பார்வதி இந்த மாதிரி பின்னாடி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அவங்க சொன்ன ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா மியூச்சுவலாக 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த பேட் டச்சு குட் டச்சுன்னு இவங்க சொல்லவே கூடாது. அதை யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? கமருதன் கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் பார்வதி வந்து அதை பண்ணலை. உமன் கார்டை யூஸ் பண்ணி அவன் மேலே ஒரு அலிகேஷனை கொண்டு வந்து அவன் பேரை கெட்ட பேரை ஆக்கணும் அப்படிங்கிறது தான் பார்வதியினுடைய ஒரே நோக்கமாக இருந்துச்சு. இது எங்கே நான் ஃபேக் அலிகேஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக இந்த வாரம் வெளியான கலையரசன் அவர்கள் வந்து ஏகப்பட்ட சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த கலையரசன் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அது என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது, பார்வதி என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா, நான் கமருதனை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆட போகிறேன். இந்த வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கிறது கமருதன் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனைனா டக்கு டக்குன்னு கை விடுறான், ரொம்ப ஹாஷாக இருக்கான், மேன்லியாக அவன் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கான். அதனால் இப்போ திவாகருக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது பார்வதி வந்து கலையரசன் கிட்ட இதை சொல்லியிருக்காங்க, நான் கமருதனை வச்சு ஒரு கேம் ஆட போகிறேன். ஸோ தலை இல்லைன்னா தளபதி. தலை யாரு? நம்ம திவாகர். தளபதி யாரு? நம்ம கமருதன். திவாகர் இல்லைன்னா கமருதன். கமருதனை வச்சு கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ளே கேம் ஆடலான் இருக்கேன் மச்சான், நான் அவனை யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்த கலையரசன் கிட்ட பார்வதி சொல்லியிருக்காங்க. இது லைவ்லையும் நமக்கு காட்டப்படலை, 1 hour எபிசோட்லையும் நமக்கு காட்டப்படலை. மேபி அதை காட்டியிருந்தா பார்வதி என்னைக்கோ வெளியில் போயிருப்பாங்க. ஆனால் கலையரசன் வெளியில் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். அப்போ பார்வதி ஒரு பையன் மேலே வச்சது ஒரு ஃபேக்கான அலிகேஷன் தானே. இது எவ்வளோ பெரிய தப்பு. இதே தப்பை தான் சீசன் 7ல் பண்ணாங்க. அந்த பெண்களுக்கு என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். இந்த வீட்டுக்குள்ள ஒருத்த மேலே ஃபேக் அலிகேஷன் வச்சுட்டு இன்னமும் ஒரு பொண்ணு சர்வை பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அது பார்வதி. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வச்சு பேசுறது. கமருதனும் பார்வதியும் சேர்ந்துக்கிட்டு சுபிக்ஷா தனக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்கல அப்படின்ன உடனே அவள் பார்த்தியா, அவள் வளர்ப்பு தெரியுதா, அவள் எங்கிருந்து வந்திருக்கான்னு தெரியுதா, அவள் புத்தியை காட்டிட்டா பார்த்தியா, இவ இதுக்கே இப்படி பண்ணுறாளே, இவ எங்கிருந்து அந்த மக்களுக்கு நல்லது பண்ண போறா அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தைகள். இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, திவ்யா இப்போ தான் வந்திருக்காங்க. திவ்யா வந்து பார்வதி கிட்ட ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கெஸ்டர் வந்து தப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குது, டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு பார்வதியோடைய சொம்பு தூக்கிட்டு வராங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். இந்த வீடியோவில் சுபிக்ஷாவை பார்வதி என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு இதை விட மோசமாக திவ்யா அவர்கள் பேசியிருக்காங்களா, திவ்யா அவர்கள் பண்ணது வந்து ஒரு கேவலமான ஒரு கெஸ்டரு, ரொம்ப டர்ட்டியான ஒரு விஷயம் அப்படின்னா பார்வதி பண்ணதுக்கு பேர் என்ன? சுபிக்ஷாவை வந்து ஏதாவது செஞ்சே ஆகணும்டா. இப்போ இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து இவங்க டைட்டில் வின்னர் ஆக்குவானுங்க. அப்போ அதை உங்கள் சுபிக்ஷா என்ன பண்ணாங்க? அவள் பெரிய மாதிரி வந்து இப்போ பேசுகிறா. இப்போது நான் வந்து உழைப்பாளிகளுக்கு தான் நிற்பேன் அப்படின்னு பெரிய பெரிய நல்லவ மாதிரி பேசுகிறா. அவங்க என்ன மதர் தெரசா மாதிரி இப்போ பண்ண போகிறாங்களா? அவளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா எந்த லெவல் வேணாலும் இறங்குவா, யாரை வேணாலும் போட்டு தள்ளுவா. அதுதான் சுபிக்ஷா. சி கேவலமானவன். இவளுடைய உடஞ்ச பாட்டில் எல்லாம் நான் வந்து ஓகே பண்ண, இவன் ஒரு ஆளு. அழுகாத, நான் சனியன் வந்து ஒரு நல்ல வேஷம் போட முடியும். நான் பேசுறேன் பாரு. இவ குடுக்கற பிச்சை நாமினேஷன் பாஸ்லாம் எனக்கு தேவையே கிடையாது. எதுக்கு அந்த அவளுக்காக எதுக்குனே பண்ண? அவ எப்படி அவ மூஞ்சியை காமிச்சான்னு பார்த்தேன்ல. அந்த வீட்டுக்குள்ள எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் கிரியேட் பண்றது பார்வதி. தன்னை எப்பயுமே லைம் லைட்டில் வச்சுக்கணும். எதனா ஒரு விஷயத்த இப்போ தலையாக ஒருத்தர் ஒன்று சொல்கிறாருன்னா அதை கேட்கக்கூடாது, கேட்க முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கேட்பான். இவங்க ஒன்று பேச, அவங்க ஒன்று பேச, அங்கே ஒரு பிரச்சனை வரும். இதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மேலதெல்லாம் அட்டென்ஷன் வேணும் அப்படின்றதுக்காக வாண்டடாக எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி பிரச்சனைகளை கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதன் மூலமாக தான் இந்த ஷோக்கு கண்டென்ட்டும் கிடைச்சது. மற்றவங்களாம் வேஸ்ட், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த கண்டென்ட் இட்ஸ் நாட் ஏ குட் கண்டென்ட். ஓகேவா? ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டு அந்த பிரச்சனையில் எல்லாருமே அஃபண்ட் ஆகி தன்னை நோக்கி எல்லாருமே கேள்வி கேட்கும்போது ஒரு விக்டிம் கார்டை தூக்கிடுறது. என்ன எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க.
இப்படி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை வேற சொல்லிடுறாங்க. இப்போ திவ்யா கூட நடந்த பிரச்சனையில மைக்கு மாட்டுங்க அப்படிங்கறத வந்து திவாகர் கிட்ட சொல்றாங்க. பார்வதிக்கு அங்க என்ன வந்துச்சு, உடனே திவ்யா கிட்ட ஒரு சண்டை போடணும். ஏன்னா தலை கூட பிரச்சனை வச்சுக்கணும். எப்பயுமே வந்து ஒரு அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க ரிபல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதுக்கு பேர் ரிபல் கிடையாது. அதிகார வர்க்கம் நியாயமான ஒரு விஷயத்த பேசும் பொழுது அதை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் இன்னொருத்தருக்காக நீங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. திவாகர் தன் கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால, அவன் ஒரு பைத்தியக்காரன் ஏமாளி கோமாளி அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் பார்வதி வந்து திவாகரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, நான் என்ன வேணாலும் பேசுவேன், அது என்னுடைய நேச்சர், என்னுடைய நாட்டினஸ், நான் என்ன வேணா பேசுவேன். ஒரு தலையா நீங்க எப்படி பேசணும், இவங்க கத்தி எடுத்து ஒருத்தனை குத்திடுவாங்களாமா, ஆனா மற்றவங்க இவங்கள கொஞ்சணுமா, இது எப்படி? இது நான் என்ன வேணா பேசுவேன், அது என்னுடைய சுதந்திரம். ஆனா ஒரு தலையா வந்து பொறுப்பா பேசணும், பொறுமையா பேசணும், காமன் கம்போஸ்டா பேசணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஸோ பார்வதி ஒரு ஃபேக்கான அலிகேஷன் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட். எப்படி நான் ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கும் திவாகருக்கும் நடுவில் அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு உறவு இருக்கிற வரைக்கும் அவங்க ஏகப்பட்ட சப்போர்ட்டை பண்ணாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்த கூட வெளியில் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்வதி என்னைக்கு திவாகர் வந்து தன்னை வந்து கட்டிக்கிறியா, யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், செல்லம் டார்லின்னு கூப்பிட ஆரம்பிச்சாரோ, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பவுண்டரியை செட் பண்ணாங்க. நல்லது. திவாகர் கிட்ட செருப்பு எடுத்து காமிச்சது, திவாகரை திட்டினது, அடிச்சிருவேன்னு சொன்னது, இது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிறவங்க தனக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்ற போது மட்டும் கேள்வி கேட்க கூடாது. இந்த வீட்டுக்குள்ள மற்ற பெண்களை திவாகர் எப்படி பார்க்குறாரு, என்ன கண்ணோட்டத்தில் அவர் பார்க்குறாரு, அவர் என்ன சிந்திக்கிறாரு, எப்படி பேசுறாரு, இதை வச்சு ஒரு நாள் பார்வதி குரல் கொடுத்துருக்காங்களா? மாறா பார்வதி பண்ணது திவாகரை ஏற்றி விட்டது மட்டும்தான். ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். சுபிக்ஷா அந்த சூப்பர் ரிலாக்ஸ் வீட்டுக்குள்ள குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, வெட் ஏரோட அவங்க வராங்க. அப்ப இந்த திவாகர் அப்படியே வந்து முழுங்குற மாதிரி பார்க்கறான், யார? சுபிக்ஷாவை பார்க்கறான். அப்படியே ஸ்டார் பண்ணிட்டே இருக்கான். சுபிக்ஷா அங்கிருந்து இந்த எண்டு வர வரைக்கும் ஸ்டார் பண்ணிட்டே இருக்கான். அப்போ பார்வதி திவாகர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? கிளிகிழிப்பா இருக்குமே இப்போ உனக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. இந்த வார்த்தை சுபிக்ஷாவை அப்ஜெக்டிஃபை பண்ணுமா பண்ணாதான்? அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் திவாகர் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுத்தான் தெரியுமா? எவ்வளவு கேவலமான ரியாக்ஷன் கொடுத்தான் தெரியுமா அப்படின்றான். அப்போ அவன் என்ன சிந்திச்சிருப்பான் மண்டைக்குள்ள? எனக்கு அந்த கேள்வி வருதுல, நீ வந்து கிளிகிழிப்பா இருக்குமே அப்படின்னு நீ எதை குளோரிஃபை பண்ற? சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை வந்து நான் கட்டிக்கிறியான்னு கேட்குறான். நீ ஒரு ஃபெமினிஸ்ட் தானே, நீ ஒரு பெரியாரிஸ்ட் தானே, நீ அவனை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் இன்னும் எதுக்காக அந்த மாதிரி தவறாக பேசுறீங்க, எதுக்காக தவறாக பார்க்குறீங்க? அதே சுபிக்ஷாவை மூஞ்சி முகரையும் பாருன்றான். ஒன்றுமே பேசலையே பார்வதி. அப்போ நீங்கள் என்ன ஃபெமினிஸ்ட்டு? ஸோ பார்வதி வந்து ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட். பார்வதி மேலே மட்டும்தான் இவங்க வந்து ஃபேக் அலிகேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷார் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பான், பிரியங்காவுடைய கையில் கிஸ் பண்ணியிருப்பான். அது பிரியங்காவுக்கும் பிடிச்சிருக்கும். பிரியங்கா வந்து வரும்பொழுது துஷார் போய் பண்ணியிருப்பான். அப்போது இவங்க போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவங்க இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீ நடந்துக்காத அப்படின்னு சொன்னால் ஓகே. ஆனால் ஒரு விஷயத்த எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க மேரிட் உமன், அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி நீ நடந்துக்கிறியா, அது சரியில்லை அப்படின்றாங்க. இப்படி சொல்றது மூலமா நீங்க துஷாரையும் கொச்சப்படுத்துறீங்க, பிரியங்காவையும் கொச்சப்படுத்துறீங்க. அப்ப மேரிட் உமன் இல்லாம இருந்து ஒரு ஸ்டாஃப் அந்த மாதிரி பண்ணா கரெக்டா? அந்த கெஸ்ட்டுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை. அப்போ இது வந்து நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் ஒரு வேஷத்துல இருக்காங்க. வேஷத்துல இருக்கும்போது அவங்க அதை ஓவர்வெல்மிங்கா ஃபீல் பண்றாங்க பிரியங்கா. அப்ப இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, இங்க துஷாரையும் வந்து ஒரு தப்பான பையனா காட்டணும், அங்க பிரியங்காவையும் மேரிட் உமன், அவங்கள போயிட்டு அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதை விட கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ சுபிக்ஷாவை என்னெல்லாம் பேசினாங்களோ, இந்த வீட்டில் இவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க பார்வதி. இன்னைக்கு முழுக்க எதுக்காக பாடுபடுறாங்கன்னா, வந்த கெஸ்ட்டை அப்படி கவனித்து அனுப்பணும்,
வந்த கெஸ்ட்டுக்கு நம்ம எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்கணும், எல்லாமே செஞ்சு கொடுக்கணும், அவங்கள வந்து நம்ம அக்கறையாக பார்த்துக்கணும். அப்படி ஓடி ஆடி உழைக்கக்கூடிய பார்வதி நேத்திக்கு மஞ்சரி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதும் பிரியங்கா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு ஸ்டார் கொடுக்கல. அவங்க மாறாக அசிஸ்டன்ட் மேனேஜர் மேலே ஏதோ ஒரு குறை சொல்லியிருக்காங்க போல. அப்போ பார்வதி என்ன பேசுனாங்க தெரியுமா? பிச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. யாரை நோக்கி? வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டை நோக்கி. அந்த வீடியோ கூட நான் காட்டுறேன். ஸோ இப்படி வந்த கெஸ்ட்டை நோக்கி நீங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்க? இதை யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாது. இப்போ சொல்லுங்க, பார்வதி வந்து ரா அண்ட் ரியலா? திவ்யா கத்துறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றீங்க, ஓவரா பண்றேன். திவ்யா அது வரைக்கும் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்களா யாரையாச்சும்? இப்பமா இந்த ஒரு சைகைக்கே வந்து அவ்வளோ பொங்கக்கூடிய பார்வதியுடைய சப்போர்ட்டர்ஸ் சுபிக்ஷாவை அவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்களே, ஏன் யாரும் அப்போ கேட்கல? சரி, மஞ்சரியும் பிரியங்கா 2 பேர்ல யாரை சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் யாரையும் ஒருத்தரை பீச் அப்படின்னு சொல்றாங்களே, அது சரியா? சொல்லணும்னா பார்வதி மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒன்றும் இல்லை, திவ்யா கணேசன் வந்து நேற்று அவங்களுடைய அந்த மேனேஜர் பதவி பிடுங்கப்பட்ட உடனே, இது பிடுங்கப்பட்டதுக்கான முக்கியமான ரீசன் பார்வதி தான், பார்வதியோட சூழ்ச்சிகள். பிடுங்கப்பட்ட உடனே பார்வதி, இந்த ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன் பாருங்க, திவ்யாவை லிட்டரலாக பார்வதி எப்படி பார்த்தாங்க, அது வந்து ஒருத்தரை ட்ரிகர் பண்ணுமா பண்ணாதா, எந்த மாதிரியான ஒரு லுக்கில் அவங்க ஸ்டார் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த முகங்களை மட்டும் பாருங்கள். இந்த முகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தூக்கம் வருமா? அப்படி என்னங்க உங்களுக்கு வன்மம்? அதுவும் முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த ப்ராங்க் பண்ணாங்க இல்லையா பிரவீனும் கமருதனும், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அது ப்ராங்க்கு, அவங்களுக்கு தெரியல. பிரவீன் கிட்ட போயிட்டு பிரஜினை போய் தப்பாக சொல்கிறது, துஷார் கிட்ட போயிட்டு பிரவீனை தப்பாக சொல்கிறது, பிரஜின் கிட்ட போயிட்டு கமருதனை பற்றி தப்பாக சொல்கிறது, சாரி மாற்றி சொல்லிட்டனோ, துஷார்ன்ட்டல, பிரவீன் கிட்ட போயிட்டு பிரஜினை வந்து தப்பாக சொல்கிறாங்க, கமருதன் கிட்ட போயிட்டு பிரவீனை வந்து தப்பாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரஜின் கிட்ட போயிட்டு பிரவீனை வந்து பிரவீனையும் கமருதனையும் தப்பாக சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த டாஸ்கில் கூட, இப்போ இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜராக கூட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போயிட்டு ஒருத்தரை பற்றி சிண்டு முடிச்சு விடுறது. இப்போ வியானா இவ்வளோ கேவலமாக ப்ளே பண்ணுறாங்கன்னா, வியானாவுக்கு ஒரு வீடியோ வருது அடுத்து, அவ்வளோ கேவலமாக ப்ளே பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் பார்வதி. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் ஒவ்வொருத்தரை பற்றி தப்பு தப்பா சொல்லி, இது என்ன கேம்? இது ஒரு கேம். இதுக்கு நீங்கள் ரா அண்ட் ரியல்னு சொல்லி சப்போர்ட் வேற பண்ணுறீங்கல்ல. இப்போ சொல்லுங்க, இதுக்கப்புறம் இந்த பார்வதியை நம்ம ஏன் எதிர்க்கக்கூடாது? என்ன தப்பு இருக்கு? என்ன அறம் இருக்கு பார்வதி கிட்ட? என்ன ஒழுக்கம் இருக்கு? நீங்க மற்றவங்கள விட்டுருங்க, நம்ம எல்லாரும் ஒழுங்கா அப்படின்னு கேட்காதீங்க. பார்வதி கிட்ட என்ன இருக்கு? பார்வதியை சப்போர்ட் பண்றீங்களா, அவங்க கிட்ட என்ன இருக்கு? இப்போ நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பொய்யா? ஒரு பையனை யூஸ் பண்ணி அவனை வச்சு ஒரு கேம் ஆடணும்னு நினைக்கிற பொண்ணு வந்து ரா அண்ட் ரியலா? இது ரா அண்ட் ரியலா? இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். இதே ஒரு பையன் ஒரு பொண்ணை வச்சு கேம் ஆடி இருந்தா இந்த சொசைட்டி என்ன சொல்லும்? ஒருத்தர் வந்த கெஸ்ட்டை பிச்சுன்னு பேசுகிறாங்களே, அப்போ என்ன தைரியம் உங்களுக்கு? ஒரு பையன் மேலே ஃபேக்கான அலிகேஷன் வைக்கிறாங்களே, என்ன தைரியம்? ஒரு பொண்ணை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பேசுகிறாங்க. தனக்கு வந்து அர்த்தம் மற்ற பெண்களை திவாகரை வந்து ரசிக்கும் போதும் காம கொடூரத்தோடு பார்க்கும் பொழுது ஏன் அங்கே வாய்ஸ் அவுட் பண்ணல பார்வதி? ஏன்னா திவாகர் தேவை. தாங்கிட்ட வரும்போது பவுண்டரி செட் பண்ணுறீங்களா, அந்த பவுண்டரி மற்ற பெண்களுக்கு கிடையாதா? மற்ற பெண்களுக்காக நீங்கள் பேச மாட்டீங்களா? இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசின விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.